மேஷம். இன்று சந்திராஷ்டமம் முழுமையாக நிலவுவதால் எதிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களின் வாக்குவாதங்களில் தலையிடாமல் மௌனம் காப்பது உசிதம். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. மனக்குழப்பத்தை தவிர்க்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது அமைதி தரும். பரிகாரம்: விநாயகருக்கு சிதறுகாய் உடைத்து ஓம் காம் கணபதையே நமக என ஜெபிக்கவும். ரிஷபம். களத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் வாழ்க்கை துணையால் இலாபமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தடைப்பட்டிருந்த திருமணப் பேச்சுக்கள் சுபமாக முடியும். கூட்டு வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்து லாபம் காண்பீர்கள். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். பரிகாரம்: அம்மன் ஆலயத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபட நலம் பயக்கும். மிதுனம். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாள் உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் சீராகும். வழக்குகளில் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். பரிகாரம்: மகாவிஷ்ணுவை நினைத்து துளசி தீர்த்தம் அருந்துவது சிறப்பாகும். கடகம். புத்திர வழியில் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களிலிருந்த வில்லங்கங்கள் ஒரு முடிவுக்கு வரும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற உகந்த நாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். தெய்வபலம் கூடும். பரிகாரம்: சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்ய பால் வாங்கிக் கொடுக்கவும். சிம்மம். தாயார் வழி உறவினர்களால் மங்கள செய்திகள் வந்து சேரும். நிலம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் வெற்றி கிட்டும். விவசாயத் தொழிலில் லாபம் கூடும். வண்டி வாகனங்களை சீர் செய்யும் எண்ணம் மேலோங்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். பரிகாரம்: சூரிய உதயத்தின்போது சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் கேட்கவும். கன்னி. துணிச்சலான முடிவுகளை எடுத்து காரிய வெற்றி காண்பீர்கள். இளைய சகோதரர்களின் வழியில் ஆதாயமுண்டு. அண்டை வீட்டாருடன் இருந்த சிறு மனஸ்தாபங்கள் நீங்கும். தகவல் தொடர்புத் துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் கிட்டும். வெற்றி நிச்சயம். பரிகாரம்: விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு தடைகளை நீக்க வேண்டவும். துலாம். தனஸ்தானம் வலுவாக இருப்பதால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நற்பெயர் எடுப்பீர்கள். பேச்சின் இனிமையால் மற்றவர்களை எளிதில் கவர்வீர்கள். வங்கியில் சேமிப்பு உயரும். பழைய பாக்கிகள் வசூலாவதிலிருந்த இழுபறிகள் நீங்கும். பரிகாரம்: மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாத்தி நெய்தீபம் ஏற்றி வழிபடவும். விருச்சிகம். சந்திரன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் மனமகிழ்ச்சியும் தேக ஆரோக்கியமும் கூடும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் உயரும். பொன்னான நாளாட அமையும். பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளவும். தனுசு. சுபச்செலவுகள் தேடி வரும். ஆன்மீக பயணங்களுக்கான திட்டம் நிறைவேறும். தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் முடிவில் நற்பலன் கிட்டும். பெரியவர்களின் ஆசியால் இக்கட்டான சூழலிலிருந்து விடுபடுவீர்கள். தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பரிகாரம்: தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் சாத்தி குரு ஆசி பெறவும். மகரம். லாபங்கள் கொழிக்கும் நன்னாள். மூத்த சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்டகால திட்டங்கள் இன்று செயல் வடிவம் பெறும். ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களின் செல்வாக்கு சமூகத்தில் உயரும். வரவேண்டிய பாக்கிகள் தடையின்றி வசூலாகும். பரிகாரம்: சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொள்ளவும். கும்பம். தொழில் மற்றும் கர்மஸ்தானம் வலுவாக இருப்பதால் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். தந்தையாரின் வழியில் சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்பு உண்டு. ஊர் மெச்சும்படி ஒரு புண்ணிய காரியத்தை செய்வீர்கள். பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அல்லது வெற்றிலை வாலை சாத்தி வழிபடவும். மீனம். பாக்கியஸ்தானம் பலமாக இருப்பதால் பித்ருவழி ஆசிகள் கிட்டும். வெளிநாட்டுத் தொடர்புகளால் லாபம் கூடும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தெய்வ திருத்தலங்களுக்குச் சென்று வர திட்டம் போடுவீர்கள். பாக்கியங்கள் பெருகும் நாள். பரிகாரம்: தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் சாத்தி குரு ஆசி பெறவும்.